மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் அஞ்சலிக்காக சிபிஎம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சீதாராம் யெச்சூரியின் உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவர்களுடைய உடலானது தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தற்போது மறைந்த சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய உடல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நோக்கத்திற்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்ட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? முழு விவரங்கள் ரமேஷ். வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மறைந்த பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று முன்தினம் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலே காலமானார். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அவர் படித்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்திற்கு மாணவர்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் எடுத்து செல்லப்பட்டது. அதன் பிறகு குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக நேற்று மாலை அவரது இல்லத்தில் அவரது பூத உடல் வைக்கப்பட்டிருந்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஜே.பி. நட்டா, கேரள முதல்வர் பினராயி விஜயன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் அவரது இல்லத்திலே பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு டெல்லி கோல் மார்க்கெட்டில் உள்ள சிபிஎம் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் திரு சீதாராம் யெச்சூரியினுடைய பூத உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், முன்னாள் அமைச்சர் அஜய் மக்கேன் உள்ளிட்ட பல்வேறு அதே போல தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சரத்பவார் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்திலிருந்து எடுத்துக்கொண்டோம்னால் திமுக எம்பி கனிமொழி, அதே போல தமிழக விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தயாநிதி மாறன், டி.ஆர். பாலு, சிபிஎம் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் அவருடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அவரது உடலானது சிபிஎம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. தற்போது பொதுமக்களுடைய அஞ்சலி நிறைவடைந்ததை தொடர்ந்து சிபிஎம் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அவர்களுடைய பூத உடல் தற்போது ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகின்றது. ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அவருடைய பூத உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு முன்னே ஏராளமான இடதுசாரி இயக்கத்தை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் சிகப்பு பேனரை ஏந்தியபடி அவருக்கு செவ்வணக்கம், லால் சலாம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வணக்கத்தை செலுத்தி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவருடைய இறுதி பயணமும் இறுதி யாத்திரையும் தற்போது தொடங்கி இருக்கிறது. பொதுவாக சிலர் மறைகின்ற போது அவருடைய உடல் அவருடைய குடும்ப வழக்கப்படி அல்லது மத சம்பிரதாயப்படி தகனமோ அல்லது புதைக்கவோ செய்யப்படும். ஆனால் இவரை பொறுத்தவரை தன்னுடைய அவரது உடலை கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக அவருடைய குடும்பத்தினர் தானமாக வழங்கியுள்ளார். எனவே தற்போது அவருடைய பூத உடலானது டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு முறைப்படி எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகத்திடம் திரு சீதாராம் யெச்சூரியினுடைய பூத உடல் ஒப்படைக்கப்படுகிறது. அவருடைய விருப்பப்படியும் அவர் குடும்பத்துடைய விருப்பப்படியும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக அவருடைய உடல் என்பது வழங்கப்பட உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.